ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட டாபிக் சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா குட்டியான சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். லாக்டவுன் வந்ததுலேருந்து நம்ம விளாகே எடுக்கலை, எங்கேயுமே வெளியே போகலை. இது கூட பார்த்தீங்கன்னா பிளானிங் கிடையாது, யதார்த்தமாக எடுத்த ஒரு விளாக் தான். இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்ன மாதிரி எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈவினிங் 4:30 போல் கார் எடுத்துகிட்டு கிளம்பினோம். அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்சோம். எங்கே போகிறோன்னு கூட யோசிக்கலை. பட் கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது சூப்பரான இடம்லாம் போகிற வழியில் இருந்துச்சு. உடனே தான் நான் வந்து கேமராவை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த விளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகான இயற்கை எழில் கொஞ்சம் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிற இடம் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா கோரக்குளம் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரிட்ஜோட 2 சைடுமே வந்து தண்ணி இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் இந்த சைடு வந்து வந்ததே இல்லை. இது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருப்லானி சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகும்போது வந்து ஒரு குட்டி பிரிட்ஜு தான் இது. ஆனால் அங்கே கூட வந்து நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். போகிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான வியூவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னுமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ 2 சைடு தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி வந்து சேதுக்கரை கடல் வந்து கலக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சேதுக்கரை பீச்சும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னனால அங்கிட்டும் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த சேதுக்கரை பீச்சுக்கு வந்து போயிட்டோம். அங்கே பாருங்கள், எந்த ஒரு கூட்டமே கிடையாது. ஏன்னா இது லாக்டவுன் டைம் தானே, யாருமே இல்லை. ஒன்லி நாங்கள் மட்டும்தான். சரி அங்கே இறங்கி நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இறங்கி நின்றோம். அதோட வீடியோ கிளிப்ஸும் நான் வந்து சேர்த்துருப்பேன். சேதுக்கரை பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து அந்த பிரிட்ஜுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு நிற்கிற இடம். நிறைய வந்து கடைங்க எல்லாமே வந்து இருந்திருக்கு, ஆனால் மூடி இருக்குது இப்போது. இந்த பீச்சுக்கு வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து மூடி தான் இருக்குது லாக்டவுன் அப்படிங்கிறதுனால. சரி ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலான்னு சொல்லி இறங்கி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த டிப்ஸ் தான் நான் சேர்த்துருப்பேன். இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய ஆடுலாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து நிறைய மயில் எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு. பட் மயில்லாம் வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகலை. இந்த கடலும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து கடலில் வந்து இறங்கி நிற்கலை. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் மேலேயே வந்து நின்றுட்டோம். ஏன்னா அலை வந்து ரொம்ப ஓவராக இருந்ததுனால நாங்கள் கீழே இருக்க படியிலலாம் இறங்கி நிற்கலை, மேலே இருக்க படியிலேயே நின்றுட்டோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். இந்த வியூவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கூட்டம் வருமா, அது வந்து நாங்கள் கூகுளில் வந்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து லாக்டவுனாக இருக்கிறதுனால தான் இது வந்து கூட்டி இருக்குது. அந்த அலைகளை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸே வந்து அந்த தண்ணி வந்து மூழ்கடிக்கிற அளவுக்கு தான் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இறங்கி நிற்கலை. அங்கே வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால வெறும் அந்த அலைகளோட அந்த சத்தமும் அந்த காற்றோட சத்தமும் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்துச்சு. தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இன்னொரு ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி போய் கடற்கரையில் நிற்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு இடம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
அப்புறம் வந்து நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்த ஒரு இடம் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பீச்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டிடம் தான் இது. பாருங்கள், ஒரு பழமையான ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம் இது ஒரு குட்டி அரண்மனையாக எதுவும் இருந்திருக்குமோ அப்படின்னு. ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு. பட் நாங்கள் உள்ளே போகலை, ஏன்னா யாருமே இல்லை. ஸோ நம்மளுக்கு சேஃப்டி வந்து முக்கியம். பார்க்கவே பாருங்கள் எப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு த்ரில்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுக்குள்ளே போகும்போது இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, வரும்போது தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இதை வந்து கூகுளில் தேடி பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு மடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. மற்ற நாட்கள் எல்லாம் உள்ளே போய் பார்க்க தான் செய்வாங்களாம். இன்றைக்கி யாருமே இல்லாத அப்படிங்கிறதுனால ரொம்ப தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே யாரும் இல்லை, அதனால் நாங்களும் வந்து போய் பார்க்கல. பட் அழகாக இருந்துச்சு, அது பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்த வழியாகவே திரும்பவும் வந்து போனோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு முறை வந்து திரும்ப இந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்குற சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அதே வழியாக தான் திரும்பி போனோம். நீங்கள் பாருங்கள், சூரியன் வந்து கொஞ்சம் மறையிற டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வரும்போதே மணி 4:30. ஸோ இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகழகான வியூஸ்லாம் வந்து போகிற வழியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. நம்ம விளாக் போட்டதுமே வந்து எதிர்பாராமல் நடந்தது தான். ஏன்னா அவ்வளோ அழகழகான வியூஸ் இருந்துச்சு. இப்போது நம்ம திரும்பவும் வந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து வந்துட்டோம். இன்னுமே கூட நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. சூரியன் வந்து மறைய போகிறனால அதனுடைய ரெஃப்ளெக்ஷனை பாருங்கள். அது ஒரு மாதிரி எல்லோ கலராக ஆரஞ்சு கலராக அது அந்த தண்ணியில் பட்டு ஜொலிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இயற்கை வந்து ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இறைவன் இந்த உலகத்தை வந்து அவ்வளோ அழகாக படைச்சிருக்கான். எந்த ஒரு மனிதனாலையும் இப்படிப்பட்ட ஒரு அழகை வந்து கொண்டு வரவே முடியாது. அதை பார்க்கும்போதே நம்ம மனசை வந்து அவ்வளோ அமைதி பெறுது. ஸோ இப்படியே போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். அந்த டேவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விளாக்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், டெய்லரிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக குக்கிங், இன்னும் எக்ஸெட்ரா எங்களோட சேனலில் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.